நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக சம்பந்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதால் தமிழர்களுக்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கருத்து தெரிவித்துள்ளார். பல்லடத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கையில் எதிரெதிராக இருந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்து தற்போது தேசிய அரசை அமைத்திருப்பதால் தமிழர்களுக்கு பேராபத்து உருவாக்கி இருக்கிறது என்றார். இலங்கை இறுதிப் போரில் தமிழர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக பன்னாட்டு விசாரணைக்கு அழுத்தம் கொடுக்க சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா சிறப்பு தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்றும் வைகோ மீண்டும் வலியுறுத்தினார். இவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கியிருப்பது புதிய அரசு தேசிய அரசாக அமைந்த பிறகு தமிழர்களுக்கு ஒரு வெளியே காட்டுறதுக்காக சம்பந்தத்தை எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கியிருக்காங்க. இந்த உரிமைகளை எல்லாம் பறித்து விட்டு இவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கியிருப்பதன் மூலமாக தமிழர்களுக்கு எந்த விடியலும் வரப்போவதில்லை. முதலமைச்சர் அவர்களை, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். சுதந்திர தமிழீழத்துக்கு பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு தீர்மானம் வெளியிடுங்கள் என்று நான் மார்ச் 23 அறிக்கை விட்டேன். 2012 என் அறிக்கையின் முக்கால் வாசகங்களை கொண்டே அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார்கள்.